சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கும் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது. மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு 7 தினங்களாகியும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் முதற்கட்டமாக 45,509 புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது. புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பம் வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஜூன் மாதம் வரை புதிய ரேஷன் அட்டை கிடையாது. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்ட பின்னர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. எனவே தேர்தல் எண்ணிக்கை முடிந்த பிறகு மகளிர் உரிமை தொகைக்கு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பித்து பயனாளராக பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.